ஹே, கும்பிட போன தெய்வம் ஏன் குறுக்கே வந்ததம்மா, குறுக்கே வந்த தெய்வம் ஏன் கூட ஆடுதம்மா. பாலை ஊத்தட்டா கூள ஊத்தட்டா, வேண்டிக்கிட்டு நேர்ந்துக்கிட்டு சூடம் ஏத்தட்டா. வெட்டு ஒண்ணுதான் துண்டு ரெண்டுதான், வெட்டி வச்ச தேங்காயில பூஜை பண்ணவா. ஹே, கும்பிட போன தெய்வம் ஏன் குறுக்கே வந்ததம்மா, குறுக்கே வந்த தெய்வம் ஏன் கூட ஆடுதம்மா. என்னது இது, கும்பிட போன தெய்வம் குறுக்க வரானி பார்த்து இந்த கிளவி வருது. சரியான வில்லங்கம் பிடிச்ச கிளவியாச்சே. இது வந்தாலே வில்லங்கத்தையும் கூட கூட்டிட்டுல வரும். பியாதியத்த கிளவி இப்ப என்ன வில்லங்கத்தோட வருதுன்னு தெரியல, நம்ம பாட்டுக்கு ஓடி போய் ஒழிச்சுக்கிடுவோம். ஏ தேய், நான் வேலைக்கு கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன் தேய். வேலைக்கு போறதெல்லாம் இருக்கட்டும், யார் வந்திருக்கான்னு பாக்கலையோ? பாத்தேன் தேய், அத்தை வந்திருக்காவே. இங்க பாரு நெட்டமாடி, அக்கா என்ன சொல்லியாவளோ அதை அப்படியே கேட்டு நடக்கணும். ஏன் தேய், இப்ப நான் நல்லா தான் நடக்கேன். ஏன் நடக்க என்ன குறைச்சல் ஏதோ கோணால தெரியுதோ? ஏக்கா, இந்த கோமரிக்கு கொழுப்ப பத்தியல. ஏ நெட்டமாடி, வாட்ட நான் என்ன சொன்னேன்? எனக்கு நீ சாப்பாடு பண்ணு. அததான் உன் மாமியார் சொல்லிட்டு இருக்கா. ஆமா, அக்கா என்ன சொல்லியாவளோ அதை கேட்டு அப்படியே செய்யணும். ஏதாவது யார கூட செஞ்சா அதுக்கு
ஏத்தே இவ என்ன தெரியுமா சொல்லியாவ? எங்க அக்கா பிள்ளையோட வாழ்க்கையை நானே கெடுக்கணும்னு சொல்லியாவ. ஆமா, உன் அக்கா பிள்ளை வாழ்க்கைய உன்னை கெடுக்க சொன்னேன். இங்க பாரு, உன் அக்கா பிள்ளை வாழ்க்கைய நான் உன்னை காப்பாத்ததான் சொல்லியே. என்னது காப்பாத்தன்மா? ஆமா, என் பேரனுக்கு உன் அக்கா பிள்ளைய சுத்தமா பிடிக்கல. என்கிட்ட நேத்து வந்து சொல்லி ஒரே புலம்பல். பிடிக்காத பிள்ளைய எனக்கு கட்டி வைக்க பார்க்காம எப்படியாவது காப்பாத்துங்க பாட்டின்னு கால்ல விழுந்து கெஞ்சினேன். அதனாலதான் நான் அவனுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கேன். அவனை சம்மதிச்சிட்டான். என்ன ஐடியா கொடுத்தியா? எதுக்கு சம்மதிச்சான்? அதான் உனக்கே தெரியுமே, என் பியாத்திய என் பேரனுக்கு கட்டி வைக்கேன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டான். மூக்கையே அவனுக்கு வேண்டாமா. ஏத்தே அந்த பிள்ளைக்கும் பூ வச்சாச்சு, இந்த பிள்ளைக்கும் பூ வச்சாச்சு. தேய் என்ன பிள்ளைக்கு பூ வச்சா எனக்கு என்ன? என் பேரனுக்கு என் பேத்திக்கு கல்யாணம் நடக்கும், அதுதான் உறுதி. நான் இருக்கேன். நான் கல்யாணத்தை முடிச்சு வைப்பேன். என்ன ஆனாலும் சரி, அதை மாத்த முடியாது யாராலையும். பிடிக்காத ரெண்டு பேர் கல்யாணத்தை முடிச்சு வச்சு கடைசியில அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு போனா என்ன செய்வீங்க? ஓ மைனியாகாரி, என் மவளுக்கு தான் புத்தி இல்ல, உனக்குமே இல்ல. அவதான் வீம்பு பிடிச்சிக்கிட்டு சொந்தம் வந்தான்னு சொல்லிட்டு தெரியா? என் பேத்தியை தான் என் பேரனுக்கு பிடிச்சிருக்குது, அவளை தான் கட்டி வைப்பேன் என் பேரனுக்கு. யார் தடுத்தாலும் சரி, யார் என்ன செஞ்சாலும் சரி, இது மாறாது. நான் நினைச்சதுதான் நடக்கும். என் ரெண்டு பேத்தியால் தான் என் மகளுக்கு மாறுமா விடுவேன். அப்ப என் அக்கம்மா வாழ்க்கை? அவளுக்கு நல்ல வாழ்க்கை நான் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன்ல. நீ சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. இங்க பாரு, இந்த கல்யாணத்தை நிறுத்தமா அந்த பிள்ளைகளை சேர்த்து வைக்க நீ தான் எனக்கு உதவி செய்யணும். ஏதாவது யார கூட செஞ்சா அவன் மாமியார் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, இந்த வீட்டை விட்டு துரத்திடுவா. அதுக்கு பிறகு அங்க இருந்து நாங்க வேலையை விட்டு துரத்திடுவோம். ஒழுங்கா ஞாபகத்துல வச்சுக்க சொல்லிட்டேன். என்ன குமரி வாயை திறக்காம நிக்கா? சாரின்னு சொல்லு. அக்கா கிட்ட உதவி செய்யன்னு சொல்லு. செய்யேன். ரெண்டு பேரும் சரியான வில்லியா தான் இருக்கிய. நான் கூட அந்த ராணியக்கா தான் மோசம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப பார்க்கும்போது தான் தெரியுது இருக்கிறதுல நீங்க ரெண்டு பேரும் தான் மோசம். அப்படியே வச்சுக்க, நாங்க நினைச்சதுதான் நடக்கணும். என் பேரனுக்கு பேத்திக்கு கல்யாணம் முடியணும். ஏ ஸ்டெல்லா, ஸ்டெல்லா, ஏ பிஏ எங்க இருக்க? இங்க வா. எஸ் மேடம். இங்க பார், அடுத்த மாசம் என் மகனுக்கு நிச்சயதார்த்தம். அதுக்கு பெரிய மண்டபமா பிடிக்க வேண்டியிருக்கு. நம்ம ஊரை சுத்தி இருக்க இடத்துல எது பெரிய மண்டபமா அதை புக் பண்ணணும். என்னைக்கு மண்டபம் ஃப்ரீயா இருக்குன்னு கொஞ்சம் விசாரி. எந்த முகூர்த்த நாள்ல ஃப்ரீயா இருக்குன்னு கால் பண்ணி கேட்டுட்டு எனக்கு சொல்லு. ஓகே மேடம். நீ சொன்னதா மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு என் மகனுக்கு நிச்சயம் என்னைக்குன்னு பிக்ஸ் பண்ண முடியும். ஓகே மேடம், உடனே விசாரிச்சிட்டு சொல்றேன். மேடம் என்ன விசாரிக்க போறிய? என்ன மைனின் தானே கூட அன்னைக்கு என்ன பியாதி இருக்கு? மைனி என்ன முக்கியமான விஷயம்? சந்திருக்கு நிச்சயம் வைக்க போறேன். அதுக்கு நம்ம ஊரை சுத்தி ஊருக்கு பக்கத்துல எங்கேயாவது பெரிய மண்டபம் இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்கேன். பெரிய மண்டபமா? எதுக்கு மைனி அவ்வளவு பெரிய மண்டபம்? எங்க அக்காலால அவ்வளவு ரூபாயெல்லாம் கொடுக்க முடியாது மைனி. சிம்பிளா வீட்டுல போய் பூ வச்சுட்டு இந்த மாதிரி நிச்சயத்தை பண்ணிட்டு ஓடி வந்துருவோம். எதுக்கு நிச்சயத்துக்கு ரூபா கொடுக்கணும்? என்ன நிச்சயம் கல்யாணம் எல்லாம் ஏன் செலவு தான். நான் தான் பண்ண போறேன். என் பொண்ணை கூட்டிட்டு மட்டும் வந்தா போதும். மைனி நீங்க நினைக்கிறது சரிதான் மைனி. ஆனா இந்த கல்யாணம் ஐயோ கிளவி வேற வந்து தொலைஞ்சிட்டே. மைனி காதுல லைட்டா போட்டு விட்டுறலான்னு பார்த்தேன். சாட மாடியா சொல்லிடலான்னு பார்த்தா இந்த கிளவி வந்து தொலைஞ்சிட்டே. இப்ப எப்படி அவியிட்ட சொல்ல? ஏன் நெட்ட மாதிரி என்ன கல்யாணம்னு இழுக்கிறீனே? அது வந்து மைனி நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கல்யாணத்துக்குலாம் அவ்வளோ செலவு பண்ணாங்க மைனி. என் மகன் கல்யாணத்துக்கு செலவு பண்ணாம வேற யார் கல்யாணத்துக்கு செலவு பண்ண போறேன்? அது வந்து மைனி நான் ஒரு காரணத்தோட தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன காரணம்? அது வந்து மைனி எனக்கும் பொம்பளை பிள்ளை இருக்கு. அவ கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட செலவாகும்ல, உங்ககிட்ட தான் கேட்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சே பேர் எடுக்க எதுக்கு உனக்கு? அவ கல்யாணத்துக்கு என்ன எவ்வளவு வருஷம் இருக்குது? அதை கொண்டு வந்து என் மகன் கல்யாணத்துக்கு கூட ஜாயிண்ட் வச்சுட்டு இருக்காவுல்க. உன் மகன் பெரிய பிள்ளையா விட்டா அதுக்கு பல வருஷம் இருக்கு. நானே என் மகன் சூரிய கல்யாணத்தை ஒழுங்கா நடத்தி பார்க்க முடியலையேன்னு வருத்தத்துல இருக்கேன். அதனால இவருக்கு எவ்வளவு ரூபாய் செலவானாலும் நல்லபடியா கல்யாணம் பண்ணிடணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். நீ என்னடான்னா எல்லாத்தையும் கெடுத்துட்டு தடை பண்ணிட்டு வந்துருக்கா. இல்ல மைனி கந்திச்சு விழுந்துரும். அதனால நிச்சயத்தை சிம்பிளா பூ வச்ச மாதிரியே வச்சிடலாம் மைனி. பூ வைக்கும் போது எத்தனை பேர் கூட்டு வந்தீங்களோ அத்தனை பேர் மட்டும் கொடுங்க போதும். மண்டபம்லாம் பிடிக்க வேண்டாம் மைனி, ரொம்ப செலவு பண்ணாண்டா. ஏய் நீ எனக்கு பர்சனலி செக்யூரிட்டி தான். நான் என்ன செய்யணும் ஆர்டர் போடிய அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. நான் என் மகன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். அதை கெடுக்கலான்னு யார் குறுக்க வந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். மைனி குறுக்க நான் வரலனாலும் மத்தவிய வந்தாலும் வந்துருவோம் மைனி. ஏன்னா உங்களை சுத்தி நிறைய எதிரிகள் இருக்காவ. ஏன் நம்ம வீட்டுக்குள்ள கூட இருக்கலாம். ஏன்னா நான் உங்களுக்கு பர்சனல் செக்யூரிட்டிங்கிறதுனால தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மைனி. கொஞ்சம் இல்ல என்னதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும், அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ல வர நீ? என்ன உளறிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே. சாரோஜா, அது ஒண்ணும் இல்லம்மா. உனக்கு எதிரிகள் நிறைய பேர் இருக்காவல்ல, அதான் இந்த நெட்ட மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. பெரிய மண்டபம் பார்த்து வச்சா உன் எதிரிகள் நிறுத்திட கூடாது பத்தியா? அதுக்கு தான் வீட்டுக்குள்ள வச்சே பண்ணிரேன்னு சொல்லி அவ சொல்லியது சரிதானே? எனக்கு அதுதான் சரின்னு படுது. எனக்கு எது சரி எது தப்புன்னு நல்லா தெரியும். எந்த எதிரி வந்தாலும் நான் பாத்துக்கிடுவேன். ஏ பிஏ, நான் உன்கிட்ட என்ன வேலை சொன்னேன்? நான் சொன்ன வேலை போய் பார்ப்போம். ஓகே மேடம். மைனி உங்க எதிரி உங்களுக்கு தெரியாம உங்க கண்ணு முன்னாடியே கூட இருக்கலாம் மைனி.
கொஞ்சம் கவனமா இருங்க மைனி. இந்த நெட்ட மாடிக்கிட்ட இப்பதான் அறிவுரை சொல்லி கூட்டிட்டு வந்தேன். இவன் என்னடானே நீ நேரடியாவே அவட்ட சொல்லி கொடுத்துருவா போல இருக்கே. இதுக்கு முதல்ல இவளை கண்டிச்சு வைக்கணும். இங்க பார், அதெல்லாம் எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். நான் ஒன்றும் தனியால் கிடையாது. என்னை சுத்தி ஒரு கோட்டையே இருக்கு. மைனி எந்த பெரிய கோட்டையா இருந்தாலும் சில ஓட்டையெல்லாம் இருக்கும் மைனி. அந்த ஓட்டையில் மேல கொஞ்சம் கவனம் இருக்கணும் மைனி. அதுதான் சொல்லியே. வாட்டை இல்லையா மாவா, சிமெண்ட் வச்சு பூசிடுவா. நீ உன் வேலையை மட்டும் பாரு. என் மாவளுக்கு நீ வந்து நின்னுட்டு கார்த்து சொல்லாண்டா. சாரோஜா, இதுக்கு சொந்தக்கார பிள்ளை எல்லாம் வேலைக்கு வைக்க கூடாதுங்கிறது. எப்படி வந்து கார்த்து சொல்லிட்டு இருக்கா பாரு. பேசாம இவள வேலையை விட்டு தூக்கிட்டு வேற பிள்ளைய வேலைக்கு வச்சிரு. ஏமா, யாரு வேலைக்கு வைக்கிறேன் யாரு வேலைக்கு வைக்கப்படாது எனக்கு தெரியும். மைனி தேங்க்ஸ் மைனி. இங்க பார், ஒழுங்கா வேலையை பாரு. இல்லைன்னு வச்சுக்க எங்க அம்மா சொன்னதான் நடக்கும். ஹலோ அக்கா. சொல்லு ஜெனி, எப்படி இருக்க? சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க்கா. அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. மேடம் ரொம்ப பிஸியோ? பூ வச்சதுல இருந்து அக்காக்கு சரியா கால் பண்றதே இல்ல. என்னாச்சு? உன் அவர் கூட பேசிட்டு இருக்கியா? அப்படிலாம் எதுவும் இல்லக்கா, எக்ஸாம்ல அதான் உனக்கு கால் பண்ண முடியல. ஓஹோ அப்படியா? எக்ஸாம்லாம் நல்லா எழுதுனியா ஜெனி? எழுதியிருக்கேன். என்னாச்சு ஜெனி, ஒழுங்கா எழுதலையா? ஏன் ஒரு மாதிரி சேடா சொல்ற? ஏக்கா, எக்ஸாம்லாம் நல்லா தான் எழுதியிருக்கேன். ஆனா அம்மா தான். என்ன ஜெனி, அம்மா என்ன சொன்னாங்க? அது வந்துக்கா, நான் கெட்டிக்க போறேன்ல, அவரு என்னோட நம்பரை அம்மாட்ட கேட்டிருப்பாங்க போல. அம்மா தரமாட்டேன்னு சொன்னதுனால அப்பாட்ட கேட்டிருக்காங்க. அப்பாட்ட நம்பர் வாங்கி என்கிட்ட 2 நாள் பேசினாங்களா. இந்த விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சிட்டு அம்மா அதுக்கு ரொம்ப திட்டாங்கக்கா. திட்டினது மட்டும் இல்லாம இனி அவர் கூட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களா? ஏன்? பேசினா என்ன தப்பு? நீ கல்யாணம் பண்ணிக்க போறவர் தானே, அவர் கூட பேசுறதுல என்ன தப்பு? ஏன் அம்மா அப்படி சொன்னாங்க? அம்மாவை புரிஞ்சிக்கவே முடியல. ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? எனக்கும் அதான்க்கா புரியல. கல்யாணத்துக்கு அப்புறம் போய் பேசிக்க, இப்பெல்லாம் பேசக்கூடாது, எனக்கு பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க தானே இந்த மாப்பிள்ளைய தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு கூட்டிட்டு வந்தாங்க. ஏன் அவர் கூட நான் பேசக்கூடாதா? அப்பா சொன்ன மாதிரி பேசி பழகினா தானே ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியும். பேசாம பார்க்காம இருந்தா எப்படி ஒருத்தர் புரியும்க்கா, நீயே சொல்லலாம். கரெக்ட் தான் ஜெனி. கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசி பழகிறது தான் நல்லது. அப்பதானே உன்னை பத்தி அவருக்கு தெரியும், அவரை பத்தி உனக்கு தெரியும். திடீர்னு கல்யாணம் முடிச்சுட்டு அங்க போய் நீங்க 2 பேரும் பேசி பழகினா செட் ஆகலன்னா என்ன பண்ணுவீங்க? அதனாலதான் பூ வைக்கிற அன்னைக்கே 2 பேரும் தனியா பேசுறது நல்லதுன்னு அப்பா சொன்னாங்க. அதுக்குதான் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அம்மா ஏன் இப்படி பண்றாங்க? அவங்க பார்த்த மாப்பிள்ள தானே, பேசுனா என்ன தப்பு? பேசுறதுனால என்ன பிரச்சனை வரப்போகுது? எதுக்கு அவரு கூட பேசவே கூடாதுன்னு சொல்றாங்க? சப்போஸ் ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா என்ன பண்ணுவாங்க அம்மா? அதாங்க எனக்கும் தெரியல. என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பூ வச்சுட்ட அன்னைக்கே நம்பர் வாங்கிட்டியா, பேச ஸ்டார்ட் பண்ணிட்டியான்னு கேட்டுட்டே இருந்தாங்க. நான் இன்னும் இல்லைன்னு சொன்னேன்னா அதுக்கு அப்படிலாம் இருக்காது, அவர் கூட பேசுன்னு சொன்னாங்க. அப்பதான் 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு புரியும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவரும் நம்பர் வாங்கி என் கூட பேச ஆரம்பிச்சாரு. ஆனா அம்மா இப்ப பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. இனி ஃபோன் பண்ணா அட்டனே பண்ணக்கூடாதான், போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணுமாக்கா. அவர் என்ன நினைப்பாரு நீயே சொல்ல. ஜெனி, அம்மா சொன்னா சொல்லிட்டு போட்டோம், நீ அம்மாக்கு தெரியாம பேசு. என்னது, அம்மாக்கு தெரியாமலையா? வேண்டாக்கா, அம்மா கோவப்படுவாங்க. ஜெனி, நீ அம்மாக்கு தெரியற மாதிரி பேசாத. அம்மாக்கு தெரியாம ரூம் லாக் பண்ணிட்டு பேசு. நீ என்ன அடுத்தவங்க கூடயா பேசுற? உன்னைய கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாரு, அவரு கூட தானே பேச போற. அதெல்லாம் தப்பு கிடையாது, நீ பேசு. அப்பதான் அவரை பத்தி நீ புரிஞ்சுக்க முடியும். உன் லைஃபும் ஹாப்பியா இருக்கும். நான் சொல்றது கேளு ஜெனி, அம்மாக்கு தெரியாம பேசு. இல்லக்கா, அம்மாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். அப்புறம் எனக்கு போனே தரமாட்டேன், போனை உடைச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்க. உடைச்சா உடைக்கட்டும் ஜெனி, நான் உனக்கு போன் வாங்கி தரேன். இல்லனா நீ கட்டிக்க போறிய மாப்பிள்ள அவரு வாங்கி தர மாட்டாரா? போனுக்காகலாம் நீ நினைச்சு கவலைப்படாத. நீ அவர் கூட பேசு, அதான் நல்லது. அவரும் என் கூட பேசணும் தான்க்கா ஆசைப்படுறாரு. எனக்கும் பேசணும் தான் ஆசையா இருக்கு. அது மட்டும் இல்ல, எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே கூட்டிட்டு போறேன்னு கூட சொன்னாரு. வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரா? தனியெல்லாம் போவாத, ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கூட்டிட்டு போ, இல்லைன்னா நான் வரேன். ஆனா ஒண்ணு, போன்ல மட்டும் பேசாம இருக்காத, சரியா? அம்மாக்கு பயந்துட்டு அவர்கிட்ட பேசாம மட்டும் இருக்காத. சரிக்கா, நீ சொன்ன மாதிரி அவர்கிட்ட பேசுறேன். சரி ஜெனி, நான் போனை வச்சுட்டுமா? அப்புறமா பேசுறேன். சரிக்கா. அக்கா சொல்றது கரெக்ட் தானே. நான் அவர் கல்யாணம் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு தான் போக போறேன். இனி லைஃப் ஃபுல்லா அவர் கூட தான் இருக்க போறேன். பேசினா என்ன தப்பு? அதனால அம்மாக்கு பயந்துட்டு பேசாம இருக்க கூடாது. அவரும் என் கூட பேசதான் ஆசைப்படுறாரு. அதனால எப்பயும் போல அவர்கிட்ட பேசுவோம்.